நீங்க பீக் பெர்ஃபார்மரா ஆகணுமா? அப்ப நீங்க டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரே ஸ்கில் மெட்டாகாக்னிஷன். மெட்டாகாக்னிஷன் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் தாட் பேட்டர்ன்ஸ். மோஸ்ட் பீப்பிள் கெட் கண்ட்ரோல் பை தியர் தாட்ஸ். நீங்க உங்க தாட்ஸை கொஸ்டின் பண்றப்ப ஒரு டாப் பெர்ஃபார்மரா ஆகலாம். உங்க தாட்ஸை மானிட்டர் பண்ணி எவாலுவேட் பண்ணி அதை ரியல் டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறப்போ உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மெட்டாகாக்னிஷனை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? அதுக்கு டெய்லி செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங் பண்ணால் போதும். டெய்லி ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒரு நோட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்னோட ஒர்க்கை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு எந்த தாட் உதவியாக இருந்தது, என்னோட ப்ராக்ரஸை லிமிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எது ரீசன், இன்னைக்கு நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு என்ன காரணமாக இருந்தது, நான் ஒர்க் பண்ணுறப்ப கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணனா இல்லைன்னா ஃபியரோட ஒர்க் பண்ணனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் டெய்லியுமே இந்த ஜேர்னல் பண்ணிக்கிட்டு வரப்ப உங்களோட தாட் பேட்டர்ன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் தாட்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறப்ப உங்களால் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மராக ஆக முடியும்.